இப்போ நம்ம பார்த்தோம்னா மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதை பெரிய அளவில் தான் திட்டமிட்டு சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். நண்பர்களுடைய உதவி தேவைப்படும் பொழுது கண்டிப்பாக நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றமான தினமாகத்தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் விட்டு கொடுத்து செய்வது. அதாவது சில நேரங்களில் பார்த்தோம்னா செல்ஃப் சென்டர்ட் சொல்லுவாங்க. செல்ஃப் சென்டர்னா தன்னை சுற்றியே நினைத்து கொள்வது. அப்படி இல்லாமல் நம்மோடு இருப்பவர்களும் வெற்றி அடைய வேண்டும், மற்றவர்களும் இதில் நல்ல ஒரு பலனடைய வேண்டும் போன்ற ஒரு பொது நோக்கோடு உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடங்கி நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமான வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு அடைப்பட்டிருந்த கதவுகள் கூட திறக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான தினமாக இருக்கும். எல்லாமே அனுகூலமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் சிறப்பாகவே அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் சற்று கவனமாக செயல்படுங்கள். சில நேரங்களில் பதறிய காரியம் சிதறம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி பதட்டத்தில் சில விஷயங்களை இருந்தீங்கன்னா அது தனித்து கொண்டு நிதானமாக செயல்பட வேண்டும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம். அதாவது உங்கள்கிட்ட பலவிதமான திறமைகள்லாம் ஒளிந்து இருக்கும்னு சொல்லலாம். அந்த திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நேரம். பொதுவாகவே நீங்கள் பெரிய அளவுக்கு தன்னை வெளிக்காமிச்சு கொள்ள மாட்டீங்க. ஆனால் இப்போ நடக்க போகிற அந்த சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறமை முழுவதுமாக வெளிக்கொணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் வாய்க்கும் பொழுது எல்லோருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நீங்கள் விளங்குவீங்க. இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதானமாக செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அற்புதமான ஒரு தினம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் திறமையாக செயல்படுவீர்கள். உங்களுடைய கவன சிதறல்கள் ஏற்படாமல் நீங்கள் செயல்படும் பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். நீங்க கையாளக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே தெய்வ அனுகூலம் என்பது சற்று சிறப்பாகவே இருக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், செலவுகள் இருக்கும். இருந்தாலும் சிறப்பான ஒரு வெற்றி வாய்ப்புகளையும் தரக்கூடிய தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமைகிறது. நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப இணக்கமான சூழல். மனதில் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல், அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதமாக நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையும். இருந்தாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் நிதான போக்கை கையாளுங்கள். ஏன்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கிறது ஒன்று, நடப்பது ஒன்று என்ற மாதிரி ஆயிடும். அதனால் ஒவ்வொரு சமாச்சாரங்கள்லையும் சரியான முறையில் திட்டமிட்டு மட்டும் செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தினமாக இது அமையும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். நிதானமாக செயல்பட வேண்டும்.
ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையான உழைப்பு, ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல மாற்றங்களும் திருப்பு முனைகளும் வந்து சேர்வதற்கான ஒரு நல்ல தினமா இது அமையிறது. அதனால மனசுல பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தினம். ஏன்னா பல நாளுக்கு உழைத்த உழைப்புக்கு ஒரு வெற்றி என்பது கிடைக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு மன நிறைவை தரும். அது போன்ற ஒரு நிறைவை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ரொம்ப சிறப்பான தினம், அனுகூலமான தினமாக இது விளங்கும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றமான ஒரு தினமாக இருக்கிறது. அவசரப்படாமல் நிதானமாக செயலாற்றுங்கள். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல பல தடைகள் இருக்கலாம். ஆனால் அந்த தடைகளை எல்லாம் முறியடித்து சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். அப்ப மனசுல உறுதி வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த நேரத்திலும் உங்களுடைய அந்த தனிப்பட்ட அந்த தைரியத்தை இழக்காமல் நம்பிக்கையோடு நீங்கள் முயற்சிகளை கையாளும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக சாதிக்கக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பின்னடைவுகள் உண்டு, நிதானமாக செயல்படுங்கள். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிதானமாகவும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். சில நேரங்களில் வெளிநாடு போவதற்கான ஒரு யோகங்கள் என்பது உங்களுக்கு சித்திக்கும். மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது விளங்குகிறது. தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கிறது. எந்த காரியத்திலும் முனைந்து இறங்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லா விதங்களிலும் வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய சிறப்பான தினமாக இது அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக விளங்குகிறது. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். சந்திராஷ்டம தினமாக இது இருந்தாலும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் அது ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய அளவில் உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாகத்தான் விளங்குகிறது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இருப்பதால் எதிலுமே சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். அது இல்லைன்னா ஏமாற்றங்கள் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அதை தவிர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. அடுத்து ஜேஷ்டா நட்சத்திரம், அதாவது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அனுகூலமான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகவும் இது விளங்குகிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்துல நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சிறிது தடைகள் ஏற்படும், தாமதங்கள் ஏற்படும். அதனால வெளியில அலையக்கூடிய அலைச்சலோ இல்ல வெளியில போய் யாரையாவது பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலோ அது சரியான முறையில் கைகூடுமா என்பது சந்தேகமே. அதனால எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுங்க. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கும்போது மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பின்னடைவுகள் உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து மகர ராசி.
மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசுல நல்ல ஒரு தன்னம்பிக்கை ஒளிர்விடக்கூடிய ஒரு தினம். கடுமையான முயற்சிகளை எடுப்பீர்கள். எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட திறமையாலும் கடுமையான உழைப்பினாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே ஏற்படும். எதிரிகள் எவ்வளவுதான் இருந்தாலும் எதிரிகளை விட ஒரு படி முன்னே செல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவராக நீங்களும் விளங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக செயல்பட வேண்டும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல தினமாக இது விளங்கும். தெய்வ அனுகூலம் சிறப்பாக அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் மம்பு தும்புகளில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது, புதிதாக ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுவது, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக இது விளங்குவதால் உற்சாகமாக இருப்பீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக விளங்குகிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பின்னடைவுகள் ஏற்படும். இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஒத்துழைப்பால் பல பிரச்சனைகளை தாண்டக்கூடிய ஒரு திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களிடம் ஏற்படும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அனுகூலமான சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அடுத்த மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையும் காரிய தாமதம், கால தாமதம், பண விரயம் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரியான முறையில் திட்டமிட்டு பண செலவுகளை சரியான முறையில் குறிப்பா கையாளுவது என்பது ரொம்ப அவசியமான விஷயம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அனுகூலமான வெற்றி தரக்கூடிய ஒரு சூழல் விளங்குகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவுகள் ஏற்படும். எதிர்பாராத சில பிரச்சனைகள் வரலாம். சற்று நிதானமாக கையாள வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பெயரை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். முன்னேறுவதற்கான நல்ல வழிகளையும் தெரிவிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமைகிறது. வெற்றிமுகமான தினம்னு கூட சொல்லலாம்.